கை கட்டி அமித்ஷா முன்னால நின்னு அமித்ஷா தூக்கி ஜெயில போட்டுருவான், பி ஜாகிரதை, பி கேர்ஃபுல், ஃபேமிலியோட தூக்கி ஜெயில போட்டுருவான் பீகார்ல உடனே பயந்து போய் டவுசர் லூஸ் ஆகி தொடநடிக்கு போய் அவரே ஒரு மூலையில நின்று இருக்காரு. இந்த உதயகுமார்னு ஒரு லூஸ் ஒரு மென்டல் ஒன்று இருக்குது மதுரையில. எதற்காக முதல்வர் தளபதி நடிக்க போயிருக்கிறார் இந்த உதயகுமார் இந்த மென்டல் சொல்லுதுன்னா, இந்த அரக்க இருக்கேன் இபிஎஸ் தேர்தல் யூகத்தை கண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடுங்கி போயிருக்கிறார். சிரிப்பு தாங்க முடியல. இது வரைக்கும் அண்ணன் எடப்பாடி மாதிரி ஒரு ராஜதந்திரம் யாரும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் தரையில நீச்சல் அடிச்சுட்டு போய் காலில் விழுந்து பதவி வாங்க. எடப்பாடி எங்க போனாலும் கால்களை தேடக்கூடியவர், எடப்பாடி எங்கே போனாலும் கால்களை தேடக்கூடியவர். இப்பொழுது எடப்பாடிக்கு தேவைப்படுவது அமித்ஷாவின் கால்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிற கால் அமித்ஷாவின் கால். இன்னைக்கு நடுங்கி போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பயந்து போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பெதறி போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. டோட்டலா ஏடிஎம்கே இருக்கிற இந்த மந்திரிங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களெல்லாம் பேசக்கூடாது, பரிதாபமா இருக்குது எனக்கு. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த ஏடிஎம்கேல முன்னாள் மந்திரிகள்லாம் பாருங்க, காமெடி பீஸுங்க. அவங்க எடப்பாடியை பத்தி புகழ்ந்து பேசும்போது வடிவேலு காமெடி பார்த்தா என்ன சிரிப்பு வருமோ அதை விட 100 மடங்கு சிரிப்பு. ஆமாமா, அவரே பாவம் பயந்து போயிருக்கிறார். அவரே பாவம், எடப்பாடியே பாவம், அண்ணன் எடப்பாடி பாவம் பயந்து போய் அவரே கை கட்டி அமித்ஷா முன்னால நின்னு அமித்ஷா தூக்கி ஜெயில போட்டுருவான், பி ஜாகிரதை, பி கேர்ஃபுல், ஃபேமிலியோட தூக்கி ஜெயில போட்டுருவான் பீகார்ல உடனே பயந்து போய் டவுசர் லூஸ் ஆகி தொடநடிக்கு போய் அவரே ஒரு மூலையில. இவனுங்க என்னடான்னா, ஆளே இல்லாத கடையில யாருடா டீ ஆச்சுன்னுக்கிற, உன் கடமை உணர்ச்சி பாராட்ட முடியலன்னு சொல்லி விவேக் காமெடி மாதிரி இவனுங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க எடப்பாடி பத்தி. அவருக்கு என்ன வழின்னு அவருக்கு தானே தெரியும். அதுல இந்த உதயகுமார்னு ஒரு லூஸ் ஒரு மென்டல் ஒன்று இருக்குது மதுரையில. ஆமா, சட்டமன்றம் நடக்கும்போது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீக செம்மல் அண்ணன் சேகர் பாபு குறித்து அவதூறு பேசி நல்லா செருப்பொடி வாங்கினான் இந்த ஆளு. யாரு? உதயகுமார். எல்லாம் வச்சு செஞ்சாங்க. அந்த உதயகுமார் திடீர்னு அந்த எதனா ஒண்ணு பேசுவோம் அப்படி. ஆமா, பெரிய ஞானி மாதிரி. திடீர்னு ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணான் அந்த அவரே எடப்பாடியே டெல்லிக்கு போய் கொள்ளக்காரன் சினிமால கார் மாறி போற மாதிரி ஒரு 3 கார் மாறி போய் அவர் அமித்ஷா கிட்ட பாவம் அவர் அமித்ஷா கிட்ட போய் கை கட்டுன்னு உக்காந்துன்னு எங்க ஜெயில தூக்கி போட்டுருவாங்களோ, எஸ் பாஸ் ஓகே பாஸ் கேட்டுன்னு அவர் வந்தா உடனே இந்த உதயகுமார் இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர். தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. அதாவது என்ன சொல்றாரு உதயகுமார்னா, இந்தியாவின் இரும்பு மனிதராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கு அடுத்து யார சொல்றாருன்னா, இப்பொழுது இந்தியாவின் இரும்பு மனிதராக சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் அமித்ஷா. அதாவது இவங்க ஓனர், இவங்க அங்க லேபர். இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு சென்னைக்கு திரும்பி எடப்பாடி பழனிசாமி யார் என்று கேட்டால் அவர் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர்னு சொன்னது யாருன்னு கேட்டா அப்பயே எடப்பாடி டென்ஷன் ஆகிட்டாரு. யோ என்ன கிண்டல் பண்றியா, காமெடி பண்றியா, என்னை பார்த்தா காமெடி பீஸ் அடிச்சிருந்தா, நானே தொடநடிக்கு போய் டவுசர் லூஸா யூரின் போயிட்டு பயந்து வந்து எங்க திகார் ஜெயில போட்டோம், என்னை பார்த்து இரும்பு மனிதர் நான் சொல்றேன் ஜெய் காமெடி பண்றேடி. ஆனா அவர் டென்ஷன் ஆகிவிட்டார். துருப்பிடித்த இரும்பு.
இரும்பு மனிதன்ட்டார். இப்போ இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, செம காமெடிங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணுங்க. இந்த உதயகுமார் இத கொஞ்சம் கேளுங்களேன். இது உதயகுமார் இந்த ஆள் சொல்றாரு என்னன்னா, முதல்வர் நடுங்கி போயிருக்கிறார். யாரு? நம்ம தலைவர் தளபதி நடுங்கி போயிருக்கிறார். முதல்வர் நடுங்கி போயிருக்கிறார். எதற்காக முதல்வர் தளபதி நடுங்கி போயிருக்கிறார் இந்த உதயகுமார் இந்த மென்ட்ல சொல்லுதுன்னா, இந்த அரக்க இருக்கேன். இபிஎஸ் தேர்தல் யூகத்தை கண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடுங்கி போயிருக்கிறார். சிரிப்பு தாங்க முடியலைங்க. அதாவது இபிஎஸ் தேர்தல் யூகத்தை கண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடுங்கி போயிருக்காரு. ஐயோ அப்பா காமெடிடா சாமிடே, செம காமெடி பேசிக்கூடாது அப்பா. மேற்கொண்டு படிக்கிட்டா படிக்கிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர யூபிஎஸ், அதாவது அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர இபிஎஸ் ராஜதந்திர கூட்டணி அமைத்துள்ளார். ஏய், திருட்டு கூட்டணி, பிளாக்மெயில் கூட்டணி சொல்லு. நீங்க திருட்டு மாட்டிக்கிட்டீங்க, தூக்கி உள்ள போட்டுருன்னு பிளாக்மெயில் பண்ணிக்கிற பிளாக்மெயில் கூட்டணி அது. பிளாக்மெயில் கூட்டணி உங்களை மிரட்டி உங்களை கிட்னாப் பண்ணிக்கிற பிளாக்மெயில் கூட்டணி அது. அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர இபிஎஸ் ராஜதந்திர கூட்டணி அமைத்துள்ளார். எடப்பாடியை மிரட்டி அடிப்பணிய வைத்ததாக முதல்வர் பேசுவது அவதூறு. பதவிக்கு அழகல்ல, முதல்வர் பதவிக்கு அழகல்ல. அதாவது எடப்பாடியை மிரட்டி அடிப்பணிய வைத்திருக்கிறாங்க இந்த கூட்டணிக்குன்னு முதல்வர் பேசுவது அவதூறு. அவர் பதவிக்கு இது அழகில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சூசகமாக பேசியிருக்கிறார். இதுக்கு என்னங்க பிரசித்த? இபிஎஸ் தேர்தல் யூகத்தை கண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடுங்கி போயிருக்கிறார். அவர் என்ன தேர்தல் யூகத்தை அமைச்சிருக்காருன்னு கேட்டா, அப்படி ஒரு தேர்தல் யூகத்தை அண்ணன் எடப்பாடி அமைச்சிருக்காருன்னா, இது வரைக்கும் அண்ணன் எடப்பாடி மாதிரி ஒரு ராஜதந்திரம் யாரும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தவழ்ந்து போய், ஊர்ந்து போய், தரையில நீச்சல் அடிச்சுட்டு போய், காலில் விழுந்து பதவி வாங்க. எடப்பாடி எங்க போனாலும் கால்களை தேடக்கூடியவர். எடப்பாடி எங்கே போனாலும் கால்களை தேடக்கூடியவர். இப்பொழுது எடப்பாடிக்கு தேவைப்படுவது அமித்ஷாவின் கால்கள். அன்றைக்கு முதலமைச்சராக வருவதற்கு சசிகலாவின் கால்கள் தேவைப்பட்டது. இன்றைக்கு எடப்பாடிக்கு தேவைப்படுகிற கால், சிறைக்கு போகாமல் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிற. எனவே கால்களை தேடக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியை சொல்ற அப்படியே உதயகுமார் தெரிஞ்சுக்க உனக்கு தெரியல. எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா? நான் தவழ்ந்து 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 மெல்ல மெல்லமாக தவழ்ந்து தவழ்ந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துக்கிறேன்னு அவரே சொல்லிட்டார். அப்புறம் அவர் முதலமைச்சர் என்னை பார்த்து என்ன தவளும் பாடி நான் தவழ்ந்து போய் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி என்ன சொல்றாருன்னு சொல்றது யாருன்னு கேட்டா எடப்பாடி. அதாவது எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நான் தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனன்னு திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு எடப்பாடி ஆதங்கப்பட்டார். இப்ப எடப்பாடி இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா, நான் தவழ்ந்து 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 மெல்ல மெல்லமாக இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிறேன். அதான் அவருடைய குவாலிட்டி. இதெல்லாம் புரியாம உதயகுமார் என்ன சொல்றது, நீ லூசுத்தனமா பேசுறியா? அதாவது இபிஎஸ் தேர்தல் யுகத்தை கண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடுங்கி போய்கிறார். உங்களை பார்த்தா இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் யார் என்று கேட்டால் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். அதே போல்தான் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவரும் மோடிக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கே தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு ரோல் மாடல் முதலமைச்சராக தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். ஒரு முதலமைச்சர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று வடநாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் பாராட்டுகிறார். அவரு மிசாவே மிரள வைத்த தலைவர் தளபதி ஸ்டாலின், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி மலர் நாயகர் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் இபிஎஸ் தேர்தல் யுகத்தை கண்டு நடுங்கி போய்கிறாரா? நடுங்கி போல சிரிக்கிறாரு, வெற்றி செய்யறாரு. உங்களை ஏன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பேசிட்டு கட்சியில கூப்பிட்டு மிரட்டின உடனே பயந்து போய்
மிரட்டின உடனே பயந்து போய் உங்களை வந்துட்டு மிரட்டி இன்னைக்கு அடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கூட்டணிக்கு. அவர் தெளிவா சொல்றார். அவரு தெளிவா சொல்றார். பயந்து போய்க்கிறீங்க நீங்க. நீங்க என்னடான்னா முதல்வர் வந்து நடுங்கி போய்கிறாராம் உங்களை பார்த்தா. நடுங்கிறதுன்னா என்ன எங்க முதல்வர் தலைவர் தளபதிக்கும் தெரியாது, நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாது. மிஸ்டர் உதயகுமார், முதல்ல உனக்கெல்லாம் எப்படியா ஓட்டு போட்டாங்க? நான் உதயகுமார் கேட்கிறேன், உனக்கெல்லாம் எப்படியா ஓட்டு போட்டாங்க? உனக்கெல்லாம் ஓட்டு போட்டு எப்படியா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற? ஆனா ஒண்ணு, ஐயோ உதயகுமார், நீ இந்த செல்லூர் ராஜு, அந்த வோடபோன் அச்சுட்டாக்க ராஜேந்திர பாலாஜி, சைஸா நிறைய பேர் இருக்கீங்க. என்ன சொல்றது? சைஸா நிறைய பேர் இருக்கிறீங்க. என்ன சொல்றது? நீங்க எல்லாம் சைஸா இருக்கிறீங்கல்ல, உங்களெல்லாம் ஏன் ஜெயலலிதா மந்திரியா வச்சிருச்சுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உங்களா மாதிரி காட்டானுங்க, உங்களா மாதிரி ஊரானுங்க, உங்களா மாதிரி அரசியல்ல ஒரு அரிச்சொடி கூட தெரியாதவனுங்க, அரிச்சொடி படிக்காதவனுங்க, உங்கள மாதிரி அரசியல்ல சராசரி அறிவு கூட இல்லாத டம்மி பீஸுகளை, கண்ட்ரி ப்ரூட்ஸ, உங்கள மாதிரி ஆட்களை ஏன் ஜெயலலிதா மந்திரியா வச்சிருச்சுன்னு இப்பதான் தெரியும். விவரம் உள்ள ஆளுங்களை மந்திரியா வச்சிருந்தா ஜெயலலிதா பார்த்து கேள்வி கேட்பாங்க. உன்ன மாதிரி டம்மி பீஸுங்களை அது மந்திரியா வச்சிருந்தனாதான் இந்த ஆளு காலில் செருப்படாம சுத்தணும். கேட்டா அம்மா ஜெயலலிதா உள்ள கடவுளுகிறாங்க. ஜெயலலிதா கூப்பிட்டு செருப்பால் அடிச்சு செருப்பு போடுறான் இந்த உதயகுமார. இப்பதான் தெரியுது ஏன் ஜெயலலிதா உங்களெல்லாம் வச்சிருச்சுன்னா, விவரமான ஆளெல்லாம் ஜெயலலிதா கட்சியில இருந்தாங்க. அன்னைக்கு சென்னையே அதிமுகவை கொடிகட்டி பிறந்தவர் ஜெயலலிதாக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர் யாருன்னு கேட்டா, இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை வடசென்னை மாவட்ட செயலாளர், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், செயல் வீரர், ஆன்மீக செம்மல், செயல் பாபு, அண்ணன் சேகர் பாபு. அவர் ஜெயலலிதா வந்துட்டு எது இருந்தாலும் சென்னையில அந்த அந்த அவர் அங்க இருக்கும்போது அண்ணன் சேகர்பாபு கூப்பிட்டு தான் சொல்லுவார். பவரா இருந்தார். ஆனா அண்ணன் சேகர்பாபு போன்ற தலைவர்களை ஜெயலலிதா ஏன் அமைச்சராக்கவில்லை என்று கேட்டால், இவங்க எல்லாம் விவரமானவங்க. மாண்புமிகு அண்ணன் ஆன்மீக செம்மன் சேகர்பாபு எல்லாம் விவரமானவங்க, பவரானவங்க, நல்ல குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் ஆரேட்டர், குட் லீடர்ஸ், குட் ஒர்க்கர்ஸ், குட் வாரியர்ஸ். அண்ணன் சேகர்பாபு போன்ற உள்ள மந்திரியா கிட்ட நம்ம டம்மி ஆயிடுவோன்னு அவங்க எல்லாம் எம்எல்ஏ மாவட்ட சங்க வச்சுன்னு இந்த மாதிரி இந்த பைத்தியக்காரகராம் பாரு இந்த உதயகுமார், இப்படிப்பட்ட ஆளுகளை மந்திரியா வச்சுக்கிச்சு. இப்படி இந்த உதயகுமார், அந்த செல்லூர் ராஜு, அந்த வோடபோன் அச்சுடாக ராஜேந்திர பாலாஜி, இப்படி அந்த மெயின் ரோடு ஜெயக்குமார், இப்படிப்பட்ட ஆட்களை மந்திரி. ஏன்னா இவன் கேள்வி கேட்க மாட்டான், இவனுக்கு எதுவும் தெரியாது. ஒரு அறிவாளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளி கூட வச்சுக்க மாட்டான். ஏன்னா ஒரு அறிவாளி கூட வச்சுக்கினா இவன் ஷைன் ஆக முடியாது. இவனோட அறிவு இவனுக்கு அதிகமா இருந்தா இவன் ஷைன் ஆயிடுவான். அதனாலதான் ஜெயலலிதா உன்ன மாதிரி ஆட்கள் அந்த மந்திரியை வச்சு நிச்சு. இப்ப தெரியுதுயா உங்களெல்லாம் அந்த பொம்பளை ஏன் வைக்கிற இடத்துல வச்சிருச்சு. காரி துப்புறான் ஊரு உங்களை பார்த்து. அந்த பிஜேபிக்காரன் நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவு பழி வாங்குறான், அவனை எவ்வளவு நீ பேசின, அவன் உன்னை எவ்வளவு பேசினான். இப்ப அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டு அதிமுக ஆட்சி மீண்டும் கொண்டு வர இபிஎஸ் ராஜதந்திர கூட்டணி அமைத்துள்ளார். தூ கலீஜ், கப்பு, நாத்தம், டர்ட்டி கூட்டணியா? கூட்டணி ராஜதந்திர கூட்டணி. ராஜதந்திரம்னா என்னன்னு தெரியுமா உதயகுமார் உனக்கு? சாணக்கியத்தனம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ராஜதந்திரம், சாணக்கியத்தனம் இதுல என்ன உனக்கு தெரியுமா? ராஜதந்திரம், சாணக்கியத்தனம் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் டாக்டர் கலைஞர், இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு வியூகத்தை எப்படி அமைக்கணும்னு தெரியுமா எடப்பாடிக்கு? தேவையில்லாம இப்ப எடப்பாடி பேச்சு வாங்குறாரு என்கிட்ட. உன்னால வியூகம்னா என்ன தெரியுமா? எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யும். ஒரு படத்துல வடிவேல் காமெடியில எது பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணும்ன்ற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி இது உதயகுமார். அவருக்கு வியூகம் அமைக்க வருமா? அவருக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச வியூகம்லாம் என்னன்னு கேட்டா, எப்படி தவழ்ந்து போய் யாரு காலில் எப்படி விழுந்து எப்படி பதவி வாங்குறது. இப்ப அமித்ஷா காலில் விழுறாரு. எனவே காலில எப்படி விழுவது என்பது வியூகத்தை அமைப்பார். எதுக்கு வியூகத்தை அமைப்பாரு எடப்பாடி? காலில் போய் எப்படி விழுறதுன்னு வியூகத்தை அமைப்பார். தேர்தல் வியூகம்லாம் அவருக்கு தெரியாது. அவருடைய தேர்தல் வியூகத்தை நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்துட்டோம். இதேதான் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் வியூகம் அப்படிதான் இருக்கும்.
அவருடைய வியூகம் அப்படிதான் இருக்கும். அவரே பாவம் பிஜேபி கிட்ட அடிமையாகிறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அவரை பார்த்து நீ காமெடி பண்றியா, கிண்டல் பண்றியா உதயகுமார்? ஏய் ஐயோ, கிண்டல் பண்றியா நீ எங்க அண்ணன் எடப்பாடியை பார்த்து? அவர் தேர்தல் யுகத்தை கண்டு முதல்ல மு.க. ஸ்டாலின் நடிக்க போகிறார். எப்ப சபை திருப்பிடப்பா என்னால தாங்க முடியல எனக்கு. யூகம் அவரே பாவாங்க பயந்து போகிறாராங்க. அமித்ஷா பார்த்து அவரே பயந்து போகிறாரு. யூகத்தை அமைக்கிறாரு, ராஜதந்திரம் அமைக்கிறாருன்னு அவரை பார்த்து கிண்டல் பண்றேன். எங்க அண்ணனை பார்த்து நீ வந்து கிண்டல் பண்ற. அவன் பிஜேபி கூட கமாண்ட் பண்றான். அது ஏதோ அந்த டிடிவி தினகரன் இல்ல, அந்த டிடிவி தினகரன் மேல இவர் ஏதோ ஒரு கேஸ் போட்டார். என்னன்னு கேட்டா, அந்த அதிமுக கருப்பு வெள்ளை சிவப்பு அதிமுக கொடி வண்ணம் அதை வந்து டிடிவி தினகரன் பயன்படுத்துற அப்படியே அதிமுக வேஷ்டி கட்டுற அப்படியே அவங்க கட்சிக்காரலாம் அம்மா படத்தை பயன்படுத்துறாங்க அந்த கொடியில அப்படின்னு ஒரு கேஸ் ஒண்ணு போட்டார். யாரு? எடப்பாடி டிடிவி தினகரன் மேல. இது எங்களுக்கு சொந்தம், அம்மா படத்தை எப்படி போடலாம், எப்படி எங்க கட்சியினுடைய வண்ணத்தை எப்படி அவங்க பயன்படுத்தலாம், அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு எப்படி நீங்க அதை பயன்படுத்துறீங்க, அதிமுக வேஷ்டி நீங்க எப்படி கட்டலாம், அதுன்னு ஒரு கேஸ் ஒண்ணு போட்டார். ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தாலும் கேஸ் வாபஸ் வாங்கினது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மேல போட்ட கேஸ். என்னவோ வியூகத்தை அமைக்கிறார் எடப்பாடி, வியூகத்தை அமைக்கிறார், ராஜதந்திரத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறார். அவருடைய ராஜதந்திரம், அவருடைய வியூகம் எப்படி இருப்பார்? டிடிவி தினகரன் மேல போட்ட கேஸ் வாபஸ் வாங்கிட்டார். ஏன் திடீர்னு டிடிவி தினகரன் மேல போட்ட கேஸ் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கினார்னா, பிஜேபி காரன் கூப்பிட்டு சொல்லிட்டான் அமித்ஷா, அவன் எனக்கு வேண்டிப்பட்டவன் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் எனக்கு வேண்டிப்பட்டவன், அவன் மேல கேஸ் போட்டுக்கிற, தேர்தல் நம்ம எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்து சந்திக்க போறோம். ஆச்சா, அந்த கேஸை போய் வாபஸ் வாங்கன்னு சொன்னான் பிஜேபி. அமித்ஷா சொன்னா அப்படி போய் அந்த கேஸை போய் வாபஸ் வாங்க. அந்த வாபஸ் வாங்கிட்டாருங்க அது எடப்பாடி பழனிசாமி. என்னது இந்த வியூகத்தை பார்த்து நாங்க நடுங்கி போறோமா? டிடிவி தினகரன் மேல போட்ட கேஸ யாரா வந்துட்டு இப்போ உண்மையிலேயே நடுங்கி போகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நடுங்கி போகிறாரையோ. உதயகுமார் மாத்தி சொல்றாரு, இவருக்கு கிண்டல் பண்றியோ எடப்பாடிய? ஏன்னா உன்னை டெல்லிக்கு கூட்டு போல, இல்ல டெல்லிக்கு உன்னை கூட்டு போல, உன்னை டெல்லிக்கு கூட்டு போல. அமித்ஷா வரும்போது பிரஸ் மீட்ல உனக்கு ஸ்டேஜ்ல சீட் இல்லைன்னு சொல்லி உன்னை கீழே உட்கார வச்சுட்டாங்க. அந்த கோபத்துல எடப்பாடி காமெடி பண்ற. அவர் வியூகத்தை பார்த்து நாங்க நடுங்கி போயிருக்கிறோம், அவருடைய ராஜதந்திரத்தை பார்த்து நாங்க நடுங்கி போகிறோம். அவர் யூகமும் ராஜதந்திரம் பார். டிடிவி தினகரன் போட்ட கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டார். நாளைக்கு திடீர்னு கூப்பிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில சேர்த்துன்னு அவரை இணை பொதுச் செயலாளராக்கி இணை ஒருங்கிணைப்பாளராக்குன்னு சொன்னா இந்த ஆள் ஆகிட்டு போவார். அதனால தளபதியை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதி உதயகுமார் உனக்கு கிடையாது. நான் உன்னை வச்சு செஞ்சேன். மதுரையில இருந்து எனக்கு எக்கச்சக்கமான பாராட்டு. உன் கட்சிக்காரன் எனக்கு போன் பண்ணான். ஏன்னா மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு குறித்து நீ அவதூறு பேசும்போது உன்னை வாங்கு 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 வாங்குன்னு வாங்கினேன். 10 லட்சம் பேர் பார்த்தான் என்னுடைய வீடியோவை. 10 லட்சம் பேர் பார்த்தான் பல்வேறு யூடியூப் சேனல்ஸ்ல. அதனால நான் என்ன சொல்றேன், உதயகுமார் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றேன். காமெடியா நீங்க எடுத்துக்கங்க. பயந்து லூசாயி டவுசர்ல யூரின் போய்கிறது பயத்துல யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. அதாவது இன்னைக்கு நான் உதயகுமார் சொல்றேன், இன்னைக்கு நடுங்கி போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பயந்து போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பெதறி போயிருக்கிறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தொடர்நடுங்கி போல் நடுங்கிக் கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு பயந்தாங்கொலி போல் இன்னைக்கு பயந்து 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 தினமும் செத்து செத்து பயந்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. யாரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி நடுங்கி போயிருக்கிறாரு, பதறி போயிருக்கிறாரு, பயந்து போகிறாரு, மிரண்டு போகிறாரு? யாரை பார்த்து பயப்படுறாரு, நடுங்கிறாருன்னு கேட்டா அமித்ஷாவு பிஜேபி பார்த்து அவரு நடுங்கி போகிறாரு, பயந்து போகிறாரு. நீ தளபதி இவரை பார்த்து நடுங்கி போயிருக்கிறாரு, பயந்து போகிறாருன்னா இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட காமெடி எல்லாம் பண்ணாத உதயகுமார். உனக்கு சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. உன்னெல்லாம் பகைச்சிக்க மாட்டார். உன்னதான் துணைத் தலைவர் ஆயிக்கிறாரு. ஓபிஎஸ் இந்த இடத்துல உன்னை சட்டமன்றம் உட்கார வச்சுக்கிறாரு. உனக்கு சீட்டு எல்லாம் கொடுப்பாரு. ஆனா நீ ஜெயிக்க மாட்ட, தோத்து போடுவேன். நீ ஜெயிக்க மாட்ட, தோத்துருவ. திமுக வேட்பாளர்கிட்ட நீ தோத்து போயிடுவ. அதனால ஒரு காமெடி தான். ஏன்னா இவனுங்கெல்லாம் காமெடி பீஸுங்க. டோட்டலா ஏடிஎம்கே இருக்கிற இந்த மந்திரிங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு பரிதாபமா இருக்குது எனக்கு. இப்ப அந்த அம்மா ஜெயலலிதா தான் நினைக்கணும். உங்களை மாதிரி காட்டானுங்கெல்லாம், உதயகுமார் மாதிரி காட்டானுங்களை என்ன சொல்றது, உதயகுமார் மாதிரி காட்டானுங்களை
அரசியல்ல சராசரி அறிவு கூட இல்லாத முன்ன மாதிரி காட்டானலையா அந்த அம்மா மந்திரியா வச்சிருந்தேன்னா இப்ப என்னன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் பிரஸ் மீட் கொடுத்துருப்பீங்களா? ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் பொழுது மந்திரி அந்த நிமிஷம் பதவி காலி. ஏன்னா உனக்கு பேச்சு தெரியாது. அதனால அந்த பொம்பளை நீங்க யாரும் பிரஸ் மீட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிச்சாங்க செல்வி ஜெயலலிதா. நான் மட்டும் தான்டா பிரஸ் மீட் கொடுப்பேன். நீ போன உன் காருக்கு பின்னால எஸ்கார்ட் வண்டி வரணும். இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா மந்திரி பேர் தூக்கிடுவோம் சொல்லி உங்களை வைக்கவே வேண்டிய இடத்துல வச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு தலைகால தெரியல. தடியத்தவனா தண்டல்காரன் மாதிரி எடப்பாடி யாரும் மிரட்ட முடியாது. ஏன்னா எடப்பாடி எல்லா எம்எல்ஏ மாவட்ட மிரட்டி வச்சுக்கிறான். மூடின்னு நீ ஒரு பொதுச் செயலாளரா இரு, நாங்க சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆளை பார்த்து உதயகுமார் அவர் ராஜதந்திர கூட்டணி அமைக்கிறாரு. அவரை பார்த்து முதலமைச்சர் நடிக்க போயிருக்கிறாரு. அப்பா 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 உதயகுமார மதுரை பக்கம் தான் குற்றாலம், கொஞ்சம் கிட்டதான், ஒரு 3 மணி நேரத்துல போயிடலாம். இல்ல மதுரைக்கு அங்கிட்ட அருவி எதனா இருக்கா எனக்கு தெரியல சரியா. குற்றாலத்துக்கு தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த இங்க தண்ணி இல்லைன்னா மேலருவி விவிஐபி ஃபால்ஸ் இருக்குது உதயகுமார். அங்க போய் இப்ப நீ மொட்டை வச்சுக்கிற, மொட்டை வச்சுல அவன் மொட்டை வச்சுக்கிற, கொஞ்சம் லைட்டா முடி வந்துக்குது, மொட்டை வச்சுனா கூட பரவாயில்ல. நல்லா நல்லெண்ணெய் வாங்கிக்கோ, நல்லெண்ணெய் வாங்கிக்கின்னு நல்லா தலையில ஊத்தி ஊறவை. எடப்பாடி தலையில எண்ணெய் நிக்காது, வலிஞ்சு கீழே விழுந்துடும். இருந்தாலும் ஊத்தி நல்லா தப்ப 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 தட்ட சொல்லுங்க. மசாஜ் பண்ற இருப்பான், நிறைய பேர் இருப்பான். அவங்க வச்சுக்காரு இருக்கிறாங்களே, யாரா கூப்பிட்டு வருவாங்க அங்க குற்றாலத்துல. நல்ல ஒரு 1 மணி நேரம் எண்ணெய் நல்லா ஊற வச்சு நல்ல சாறு ஒரு மாதிரி ஒரு 4 எலுமிச்சு பழம் வாங்கி அந்த எலுமிச்சு பழத்தை நல்லா நசுக்கி அறுத்து நல்லா புளிஞ்சுனா நல்ல எலுமிச்சு வரும். அந்த எலுமிச்சத்தை நல்லா தேய்ச்சி 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 குற்றாலத்துல 1/2 மணி நேரம் குளியா உதயகுமார். உனக்கு புடிச்சுக்கிற இந்த பித்து பைத்தியம் தெரிஞ்சிடும். அப்புறமா இந்த எடப்பாடி ராஜதந்திரம், எடப்பாடியை பத்தி நடுங்கிறாங்க. எடப்பாடி இரும்பு மனிதர், எடப்பாடி பிளாஸ்டிக் மனிதர்னு, துருபிடித்த இரும்பு மனிதர், அந்த மனிதர், இந்த மனிதர்னா நீ சொல்ல மாட்டேன். அதனால உதயகுமார சொல்றேன், என்ன அவர் எடப்பாடிக்கு எல்லாம் பாவம் வரலாம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவரெல்லாம் மனசு கஷ்டப்பட்டாரு. அவரே பாவம் பயந்து போய்கிறார். ஏன்னா கோயில்ல கூட்டு போயதுன்னா எடப்பாடியாரை கூட்டு போய் நான் ஏற்கனவே சொன்னேன், சேலத்துல முனீஸ்வரம் கோயிலுக்கு பைபாஸ் விட்டாங்க, அவருக்கு மந்திரிச்சு அவருக்கு தாய்த்து கட்டுங்கன்னு. அவரும் நடுங்கி போயிருக்காரு. முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து எடப்பாடி நடுங்கி போய்கிறார், பயந்து போய்கிறார். டவுசர் லூஸ் ஆயிடுத்து கத 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 கதன்னு ஆடுறாரு. எங்க தலைவர் தளபதி பார்த்தா ஐயோ இவர் என்ன பண்ண போறான்னு தெரியல, எதிர்கட்சி தலைவரோட ஒருவனா இல்லையான்னு. அதனால நடுங்கி போய்கிறார் பாவம் எடப்பாடி. அவர் கூப்பிட்டு மதுரை உதயகுமார இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாயா? ஐயோ உதயகுமார் இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாது. உனக்கு ஷீட்டு கொடுப்பார், நீ தோக்குறதுக்கு உறுதியா எடப்பாடி உனக்கு ஷீட்டு கொடுப்பார். அதனால இப்படிப்பட்ட காமெடி முதல்வர் நடிக்க போயிருக்கிறார். இபிஎஸ் தேர்தல் யுகத்தை கண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடிக்க போகிறார். சிரிப்பு தாகம் உள்ள. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தனால 142 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.